ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கு ஃபேவரா சட்டமன்றத்தில தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில முடிவெடுத்திருக்காங்க. ஒரு மிக முக்கியமான செய்தி நியூஸ் பேப்பர்லேருந்து வெளியாகிருக்கு. அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ஆசிரியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர்களுடைய மாநில செயற்குழு கூட்டம் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இணைய வழியில் நடந்திருக்கு. அது பொதுச் செயலாளர் அதில் பங்கேற்றிருக்காரு. அதே மாதிரி மாநில பொருளாளர் இவங்கெல்லாம் வரவேற்புரை இந்த மாதிரிலாம் ஆற்றியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை ஆசிரியராக ரமணி அப்படிங்கிறவங்க படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, அதுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கு. இது போன்று துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை சட்டசபை கூட்டத்தில் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நிலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை நடைபெற இருக்கும் சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவாக எடுத்து பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி புதிய பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற உத்தரவு வழங்குமாறும் தேர்தலுக்கான வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க 2009 முதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். சரண் விடுப்பு ஒப்படைப்பு செய்து மீண்டும் ஊதியம் பெறும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் பழைய முறையில் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க.